1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பெரும் அனுதாப அலைக்கு மத்தியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் கவனம் பெற்ற தேர்தல்களில் ஒன்றாக மாறிவிட்டது. பதிமூன்று ஆண்டு இடைவெளிக்கு பிறகு 1989 திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் 2 ஆண்டில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி ஆட்சி கலைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி கொண்டிருந்த நிலையில் பரப்புரைக்கு வந்த ராஜீவ்காந்தி மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார். இதனால் தேர்தல் சூழலே தலைகீழாக மாறியது. 1989 தேர்தலில் 2ஆக பிரிந்திருந்த அதிமுக இம்முறை ஜெயலலிதா தலைமையில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. அதிமுக 168 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 65 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. திமுக அணியில் இரு இடதுசாரி கட்சிகள் ஜனதா தளம், தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இதில் திமுக 176 இடங்களில் போட்டியிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முறையாக தேர்தல் களம் கண்டது. அதிமுக 164 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரஸ் 60 இடங்களில் வென்றது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வென்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திமுக சந்தித்த மிக மோசமான தோல்வியாக இது அமைந்தது. இந்திய தேர்தல் வரலாற்றில் மிகவும் ஒரு சார்பான முடிவு கிடைத்த வெகு சில தேர்தல்களில் ஒன்றாகவும் இது அமைந்தது. திமுகவில் மு. கருணாநிதி சென்னை துறைமுகம் தொகுதியில் 890 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். எழும்பூரில் பரிதி இளம்வழுதி 1203 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். ஜெயலலிதா பர்கூர், காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் வென்றார். மு. க. ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் தோல்வியுற்றிருந்தார். முதன்முறையாக ஜெயலலிதா தலைமையில் அரசு அமைந்தது.